ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி தான் லோடட் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இது லோடிங் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இதில் ஸ்மால் சைஸும் இருக்கும், லார்ஜ் சைஸும் இருக்கும். இதில் நான் வந்து மீடியம் சைஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டிச் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் வந்து ஸ்மால் சைஸ் எடுத்தால் டபுள் த்ரெட்டாக கொடுத்துக்கோங்க. லார்ஜ் சைஸ்னால் கொஞ்சம் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஆவரேஜாக தெரியணுங்கிறதுக்காக தான் நான் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். கரெக்டாக எம்போஸ்டாக தெரியும் இந்த சைஸ் எடுத்து யூஸ் பண்ணும்போது. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இந்த த்ரெட்டை பேஸ்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரைட் லைன் நம்ம ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே இனி நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இனி நம்ம அந்த த்ரெட் எடுத்து த்ரெட்டோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி நமக்கு பிரிஞ்சிருக்கு, இது நம்ம கட் பண்ணி தூர போட்டுடலாம். தூர போட்டுட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக அந்த லென்த்துக்கு வர மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம ப்ளவுஸில் வந்து ஒரு லோடிங் த்ரெட் கொடுத்து நம்ம அழகாக ரவுண்டாக அப்படி கொடுப்போம். நம்ம வந்து இப்போ ஷார்ட்டாக ப்ராக்டிஸ்க்காக இந்த மாதிரி ஓரளவு லென்த்துக்கு நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைனுக்கு அளவுக்கு கட் பண்ணி அதுக்கு மேலே அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகிடட்டும். ட்ரை ஆகினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்தோன்னா பெட்டராக இருக்கும். இல்லை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிட்டு இதுக்கு மேலே நம்ம சீவிங் த்ரெட் வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துடலாம். சீவிங் த்ரெட் எடுத்துருக்கேன். நம்ம மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய சீவிங் த்ரெட் எடுத்து நம்ம வந்து இதுக்கு மேலே சிக்ஸாக் ஸ்டிச்சு போடுவோம். சிக்ஸாக் ஸ்டிச்சுன்னு போடுறதுக்கு முன்னாடி இந்த த்ரெட்டோட எட்ஜஸ் வந்து பிரிஞ்சு இருக்கும். நமக்கு அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். எப்படின்னா அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம், இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஒன்று போட்டதுக்கு மேலேயே போட்டுகிட்டே இருக்கணும். பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச்சிங் கொடுத்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிறையவே ஓவர்லாப் ஆகிற மாதிரி நிறையவே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அது ஈஸியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்து அந்த த்ரெட் பைப்பிங் த்ரெட்டு நமக்கு தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து சீவிங் த்ரெட்டால் கவர் பண்ணிடணும். அப்படி கவர் பண்ணதுக்கப்புறமா அதுலேருந்து கண்டினியூ பண்ணி நம்ம சிக்ஸாக் ஸ்டிச்சு கொடுத்துடணும். சிக்ஸாக் ஸ்டிச்சில் வந்து நம்ம வந்து லாக் ஸ்டிச்சிங் கொடுப்போம். நார்மலாக சிக்ஸாக் ஸ்டிச்சு நம்ம சரி த்ரெட்லலாம் போடுறப்போ பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச்சிங் கொடுத்து தான் பண்ணுவோம். ஆனால் இந்த இதில் வந்து நம்ம அப்படி லாக் ஸ்டிச்சிங் கொடுக்க வேண்டாம். அப்படியே அந்த பக்கம் ஒரு ஸ்டிச், இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சுன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் லாக் ஸ்டிச்சிங் வராது. இந்த மாதிரி நம்ம இந்த சிக்ஸாக் ஸ்டிச்சு கொடுத்து நம்ம லோடிங் த்ரெட்டு கொடுத்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பைப்பிங் த்ரெட் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த சிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுக்குறதே. நம்ம இதில் இந்த பைப்பிங் த்ரெட்டை பேஸ்ட் பண்ணிட்டு கூட பண்ணலாம். ஆனால் அதை விடைக்கும் இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டிச்சு கொடுத்துட்டு பண்ணோன்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து ரிமூவ் ஆகாமலே உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணவே வேண்டாம். டைரெக்டாக அந்த த்ரெட்டு மேலே சிக்ஸாக் ஸ்டிச்சு போட்டுடலாம். எண்டு நாட் போட்டு இந்த சிக்ஸாக் ஸ்டிச்சை நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். ரெண்டு எட்ஜஸும் அழகாக கவர் ஆகிற மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி லோடிங் பண்ண போகிறோம். அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் அவுட்லைனில் வரைஞ்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம லோட் பண்ண போகிறோம். நீடில் நம்பர் பார்த்திங்கன்னா துலிப் பிராண்டு 14
0.5 mm தான் யூஸ் பண்ணுறது. நம்ம எப்போவுமே த்ரெட் ஒர்க்குக்கு அதுதான் யூஸ் பண்ணுறது. சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்டாக எடுத்து நாட் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம ஃப்ளாட் லோட் ஸ்டிச் எந்த மாதிரி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் கீழ் பக்கமாக இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ரெக்டாங்கிள் ஷேப்போட கார்னர்லேருந்து கொஞ்சம் கீழ் பக்கமாக இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த கார்னருக்கு கொண்டு போவோம். கார்னரில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சைடு டைரெக்ஷனில் இருக்கிற லைனுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தாச்சு. வந்துட்டு அதுக்கப்புறமாட்டு அது கீழ் பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த டைரெக்ஷனில் போகிற லைனுக்கு மேலே கொண்டு போகணும். நம்மளோட சேனலில் இருக்கிற கிராஸ் ஃப்ளாட் லோட் ஸ்டிச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அதே தான். ஆனால் இது வந்து நம்ம லோடிங் த்ரெட் மேலே பண்ணுறோம். அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டு இந்த டைரெக்ஷனுக்கு கீழ்ப்பக்கமாக நம்ம வந்து லாக் ஸ்டிச்சிங் கொடுப்போம். கீழ்ப்பக்கமாக லாக் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதே தான் சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி அந்த கார்னரில் இருக்கிற ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி கொண்டு வரணும். கீழ்ப்பக்கமாக லாக் ஸ்டிச்சிங் கொடுக்குறோம். அப்புறம் அந்த சைட் கொண்டு போகிறோம். அந்த சைட் கொண்டு போய் அங்கே பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு இந்த பக்கம் கொண்டு வரோம். இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணி லாஸ்ட் எண்டு வரைக்கும் ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகிற மாதிரி லாஸ்ட் எண்டில் கொண்டு வந்து அதுக்கப்புறமாட்டு நம்ம எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணும். பாருங்கள், இந்த மாதிரி இனி வந்து ஃபுல்லாகவுமே க்ராஸாக எடுக்கணும். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ எம்போஸ்டாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ் பார்டரில் இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் வச்சு எம்போஸ்டாட்டு ஒரு லேயருக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்தா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இனி ஃபுல்லாகவுமே லோட் த்ரெட்டுக்கு மேலே நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோடிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வந்துட்டு அதை கரெக்டாக அந்த ஷேப்லேயே ஃபார்ம் ஆகுற மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எந்த மாதிரி கொடுக்குறோம், எந்த டைரெக்ஷனில் கொடுக்குறோன்னு நல்லா கவனித்து பாருங்கள்.
இதை சுற்றி அவுட்டரில் கொஞ்சம் லுக்காக இருக்கிறதுக்காக நம்ம இந்த செயின் ஸ்டிச்சிங் கொடுத்து அதே த்ரெட்லேயே சேம் கலர் சில்க் த்ரெட்லேயே நம்ம வந்து சுற்றி ஒரு லேயருக்கு செயின் ஸ்டிச்சிங் கொடுத்து கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா இது இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அப்படின்னு சுகர் பீட் கொடுத்து ஒரு லேயருக்கு அவுட்லைன் கொடுத்துக்கலாம்.